2025 2025 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ ம். தான் ஜனவரி வந்தது 2025 பட் இதோ இப்போ வந்து கடைசி மாசத்துல வந்திருக்கிறோம். 2025 கடைசி மாசத்துல கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஆம், நமக்கு இப்பதான் அது ஸ்டார்ட் பண்ணி போன மாதிரி இருக்குது. இந்த ஆண்டுக்குள்ளாக எங்களுடைய பிள்ளைகள்ல எத்தனையோ மாற்றங்கள், அவங்களுடைய கல்வியில, அவங்களுடைய வளர்ச்சியில, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள். அப்ப இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி ஆஹ், தோணுது. ஒருவர் பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்குது. அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து என்னுடைய உடல் சார்ந்த ஒரு கடிகாரம். அந்த கடிகாரத்துல என்னுடைய பசி, என்னுடைய தூக்கம், என்னுடைய ஆம், ஆம், என்னது என்னுடைய ஹோமோனல் சேஞ்சஸ், இது எல்லாமே அது வந்து எனக்கு என்னென்ன டைமுக்கு வேணும், என்னென்ன டைமுக்கு நான் சாப்பிடணும், என்ன டைமுக்கு நான் தூங்கணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளாக் தேவையில்லை, அவங்களாவே அவங்களுக்கு அந்த சாப்பிட்ற டைம், அவங்களுக்கு இந்த தூங்குற டைம் எல்லாம் அவங்களுக்காகவே அது இயற்கையாகவே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் வந்து அவங்களுக்குள்ளாகவே அவங்களுக்கு அந்த டைம் வந்து வெரி கிளியராக தெரியும். நம்மளை விட அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கு அந்த டைம், ஒவ்வொரு டைமும் நாங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு எந்த டைமுக்கு சாப்பிடணும், எந்த டைமுக்கு அவங்களுக்கு பிரேக் இருக்குது, எந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன பீரியட் இருக்குன்றது அவங்களுக்கு டைம், ஒரு கிளாக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபோனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்காகவே தெரியும். அப்போ அவங்களுக்குள்ளால அந்த இயற்கை உடல் சார்ந்த அந்த கடிகாரம்ன்றது வேலை செய்யுது, எங்களுக்குள்ளேயும் அது வேலை செய்யுது. அப்போ என்னுடைய ஒரு ஆளுடைய ஒரு உடல் திறமை, அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய டிசிப்ளினரி ஆக்ட், அதை வச்சு ஒருத்தங்களுடைய ஒரு அந்த பயோலாஜிக்கல் அந்த கிளாக், உடல் சார்ந்த அந்த கடிகாரமானது வேலை செய்யுது. இது வந்து ஒருத்தங்களுடைய 24 மணி நேர சுழற்சியை கொடுக்கும். அது 24 மணி நேரமும் ஒருத்தங்களோட உடம்புல வந்து அது ஆப்ரேட்டா, அது கண்டினியூஸாக அது ஒர்க் பண்ணும். ஒரு கிளாக் எப்படி 24 மணி நேரம் வேலை செய்தோ காட்டுதோ, அது போல என்னோட உடம்புல இருக்கிற அந்த பயாலஜிக்கல் கிளாக், என்னுடைய உடல் சார்ந்த என்னுடைய அந்த கடிகாரமானது 24 மணி நேரம் அது வேலை செய்யும். எத்தனை மணிக்கு நான் ப்ரே பண்ணணும், எத்தனை மணிக்கு நான் எழும்பணும் அப்படின்றது, என்னுடைய நடத்தையை குறித்து, என்னுடைய ப்ரீவியஸ் கடந்த கால என்னுடைய வாழ்க்கை முறை குறித்து அந்த கிளாக் வந்து அது டிசைட் பண்ணும். இப்ப என்னுடைய இந்த உடலானது என்னுடைய சமூகத்தை சார்ந்து இருக்குது. அப்போ ஒருத்தங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், ஒருத்தங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய வாழ்க்கை தரம் போன்ற சில கோல்ஸ் வந்து சமூகத்தின் மூலமாக எனக்கு திணிக்கப்படுது. அது என்னுடைய பங்களிப்பும் இருக்குது. ஆனால் அந்த சமூகத்தின் மூலமாகவோ, நான் இருக்கிற இந்த என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மூலமாகவோ இந்த மாதிரியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில திணிக்கப்படுது. அப்ப நான் என்ன பண்ணுறேன், அதை அச்சீவ் பண்ணணும், அது பின்னால நான் போகிறேன். ஒவ்வொன்று படிப்புக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை, அதுக்கப்புறம் ஒரு நல்ல திருமணம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல குழந்தைகள், எல்லாமே பெஸ்ட், தி பெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஓடுறேன். அப்ப இந்த ஓடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்கும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆனா என்னால ஒரு ஒரு 5 மினிட்ஸ் ஒருத்தங்களால் உட்கார முடியாது. ஒரு குடும்பத்தோட இருந்து ஒரு லஞ்சோ, ஒரு டின்னரோ, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் குறையும். அவங்களுக்குரிய ஃபேமிலி டைம் குறையும். எப்போ பார்த்தாலும் அவங்க அந்த வேலையில் இருப்பாங்க. ஒர்க்காலிக்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வேலை என்ற ஒரு ஒரு அதற்கு பின்னாலே அவங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவோட அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து ஈஸியாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபா, அதாவது அவங்க காசுக்காக ஓடுறாங்க, இல்லாட்டி அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்காக, இல்லாட்டி அவங்களோட கோலுக்காக அவங்க ஓடுறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. அப்போ அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து ஒரு ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபுக்குள்ளால அவங்க வந்து செட் பண்ணி கொள்ளுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் சொல்கிறதுன்னா, ஒரு ஆன்லைன் பர்ச்சேசிங், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நடந்து போகக்கூடிய ஒரு ஒரு கடையாக இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் கூட தான், நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து அது நடந்து போகிறத தவிர்த்து நான் கால் பண்ணிடுவேன், ஆன்லைன் ஹோம் டெலிவரி பண்ண சொல்லிடுவேன்.
அது ஒரு சின்ன ஒரு ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முன்னாடி நான் வந்து போய் பார்த்து பார்த்து வாங்கினது இப்போ நான் என்ன பண்ணுறேன்டா, நான் இப்போ ஆன்லைன் டெலிவரியோ இல்லாட்டி ஆன்லைன் பர்ச்சேசிங்கோ அந்த ஒரு செட்டப்புக்குள்ளே போயிட்டேன். பிகாஸ் அது எனக்கு டைம் சேவ் பண்ணுது. என்னுடைய 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 உடல் உழைப்பு அது குறைக்குது. அது எனக்கு தேவையானது அது எனக்கு பெற்றுத்தருது. ஆனால் வந்து ஒரு ஒரு இலகுவான ஒரு முறையில் எனக்கு பெற்றுத்தருது உடனடியாக. ஒரு இன்ஸ்டன்ட் நூடில் நாங்கள் எப்படி ஒரு சுடு தண்ணியில் போட்டு அந்த 2 மினிட்ஸில் அந்த நூடில் நாங்கள் எடுத்து எங்களோட பசியை நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுறோமோ, அதுபோல் என்னோட இன்ஸ்டன்ட் ரெமடிஸ் இன்ஸ்டண்ட்டாக அது எனக்கு கிடைக்குது. எப்படி நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக, ஒரே வீட்டில் தான் இருப்பேன் நாங்கள், ஆனால் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ், ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கும், ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குரூப் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய தகவல் பரிமாற்றங்கள் எங்களுடைய வாய் வார்த்தை மூலமாக இல்லாமல் என்னுடைய இன்ஸ்டண்ட்டாக போய் சேரக்கூடிய மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு என்னுடைய டேட்டாஸை நான் வந்து என்னுடைய இன்ஃபர்மேஷனை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக காசு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டண்ட்டாக என்னுடைய ஃபுட் டெலிவரி ஆகட்டும், என்னுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து வெகு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 3 மினிட்ஸில் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளால நான் ஒரு 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 சப்போஸ் ஒரு 1000 ரியாலான ஒரு பர்ச்சேஸாக இருந்தாலும் கூட ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து அதை முடிக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருந்தால் முன்னாடியில் நாங்கள் போய் பார்த்து அதை தொட்டு அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்கும், ஒரு சேராக இருந்தால் அதில் உட்காந்து பார்த்து நாங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இப்போ ஆன்லைன்லேயே நான் பார்த்து, பிகாஸ் என்னென்னா எனக்கு அவங்க அதை டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் எனக்கு அந்த அந்த விஷயம் எனக்கு பிடிக்காம போனால் அதை நான் மாற்றலாம், எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அப்படி ஒரு வசதியும் இருக்குது. அப்போ இது எல்லாமே எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பண்ணி முடிக்கக்கூடிய அச்சீவ் பண்ணக்கூடிய என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லெவலுக்கு ஒரு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ 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 நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதே மாதிரி தான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையும். விசுவாச வாழ்க்கை எப்படின்னா, இப்போ நான் கேட்குறது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தாட். ஆண்டவரை இப்போ எனக்கு இது அவசரமாக எனக்கு தேவையாக இருக்குது, எனக்கு இந்த விஷயம் முக்கியமாக தேவையாக இருக்குது, எனக்கு நீங்கள் எடுத்து தாங்கன்றது என்னுடைய அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்லேருந்து என்னுடைய என்னுடைய ஃபெய்த்துக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ என்னுடைய தேவைகள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கிடைக்கும் போது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் என்னுடைய ஆன்மீக தேவைகளும் என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படியா இருக்குதுன்னு சொன்னால், இப்போ எனக்கு கிடைக்கணும், இப்போ நான் ப்ரே பண்ணால் எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நான் நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்போ பொறுமையோடு பொறுமைன்றது இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதே போல் எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் எங்களுடைய வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பொறுமைன்றது ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த எங்களுடைய பைபிளில் விவிலியத்தில் இந்த பொறுமையோடு காத்திருந்த ஒருத்தரை பற்றி, அதாவது விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை குறித்து, அவர் எப்படி இந்த பொறுமையோடு அவர் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார்ன்ற ஒரு 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 ஷேரிங் இன்னைக்கு. அப்போ யாக்கோபு வந்து யாக்கோபு 1:4 என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷில் லெட் பேஷண்ட் ஹேவ் இட்ஸ் பர்ஃபெக்ட்னஸ், லெட் பேஷண்ட் ஹேவ் இஸ் பர்ஃபெக்ட் ஒர்க் அப்படின்னு இங்கிலீஷில் அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. அப்போ 25 ஆண்டுகள் வந்து ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். 25 ஆண்டுகள்ன்றது அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்காக அவர் 25 ஆண்டுகள், ஒரு கால் நூற்றாண்டு, 25 வருடங்கள்ன்றது ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு காரியம் இல்லை, ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வருஷம் இல்லை. 25 ஆண்டுகள்ன்றது ஒரு ஒரு பெரிய ஒரு 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 நபருடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு கணிசமான ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் ஒரு 25 இயர்ஸ்ன்றது. அப்போ ஆபிரகாம் எவ்வாறு பொறுமையோடு அவர் ஒரு கால் நூற்றாண்டாக ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரே ஒரு ஆசீர்வாதத்துக்காக அவர் எப்படி காத்திருந்தார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதில் வந்து நாங்கள் வாசித்து பார்த்தா ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைக்கிறார். அவருடைய அழைப்பு வந்து 12ஆவது அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ அவரை அழைத்து வந்து வாசித்து பார்த்தா தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் அப்படின்ட்டு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அந்த நேரமே ஆபிரகாமுக்கு வந்து 75 வயசு, அவருடைய மனைவி சாராளுக்கு 65 வயசு. அப்போ அந்த நேரத்தில்
அவர் வந்து ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்கிறாரு. அப்ப அது வாக்குறுதி கொடுத்த அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் அப்படின்ட்டு அந்த ஆசீர்வாதம், மெயினான ஆசீர்வாதத்தை மட்டும் நான் இங்க ரெஃபர் பண்றேன். அப்போ உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று சொல்லும் பொழுது, நான் உன்னை பெரிய இனத்துக்கு ஒரு தகப்பன் ஆக்குவேன். இனமாக்குறது என்னன்னா அவருடைய சந்ததி, அவருடைய ஜெனரேஷனை தான் அவர் சொல்றாரு. அவருடைய சந்ததியை தான் அவர் சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுக்கு வந்து ஒரு மகன் கிடைப்பார், ஒரு மகன் கிடைப்பாரு. அந்த மகன் மூலமா அவரை ஒரு பெரிய இனமாக்குவேன், ஒரு பெரிய நேஷன் ஆக்குவேன், ஒரு பெரிய ஒரு நாடாக மாற்றுவேன் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறாரு. அப்ப இதுல இந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? முடியாதுன்னு அவரால் தெரியும், அவருக்கு தெரியும். அவருடைய வயதை அவர் யோசிச்சு பார்த்திருப்பாரு. அவருக்கு 75 வயசு, அவருடைய மனைவி சாராளுக்கு வந்து 65 வயசு. அந்த நேரமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களால ஒரு பிள்ளை பிறக்க முடியாது அப்படின்றது. அவருடைய உடம்பு சார்ந்து, அவருடைய உடல் சார்ந்து, அவருடைய மனைவியின் உடலை சார்ந்து, அவங்களுடைய பலவீனங்களை சார்ந்து, அவங்களுடைய எல்லாவற்றையும் அவர் நல்லாவே அவர் அறிந்திருப்பார் அந்த டைம்ல. மற்றது உலகபூர்வமான மக்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான ஒரு அறிவுக்குள்ள, அதாவது 75 வயதுன்றது யாராலையும் ஒரு பிள்ளை பிறக்க முடியாத ஒரு 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 பீரியட்ன்றது வந்து தெரியும். அப்ப அந்த நேரத்துல சாராவுடைய கற்பப்பை வந்து அந்த அந்த ஒரு குழந்தை பிறப்பதற்குரிய ஒரு தகுந்த ஒரு 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 கண்டிஷனு இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. அப்ப ஆபிரகாம் வந்து உலகத்துல இது முடியுமான ஒரு காரியமா இருக்குமா அப்படின்னு, இது முடியுமா அப்படின்றது கட்டாயமா அவர் யோசிச்சிருப்பார். அவரும் மனுஷன் தானே. இப்ப எங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து சூப்பர் நேச்சுரலான காரியங்களை செய்யக்கூடும் அப்படின்றது நாங்க வந்து நாங்க வாசிச்சு, நாங்க தெரிஞ்சு, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்க சொல்லுறோம் கட்டாயமா இது ஆண்டவரால முடியும்னு. ஆனா அந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு வந்து அது அவர் எப்படி எடுத்திருப்பாருன்றது நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அப்ப அவருடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? ஆனா ஆபிரகாம் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல அந்த 75வது வயசுல ஆண்டவர் வந்து உன்னை நான் பெரிய இடமாக்குவேன்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி அந்த அந்த ஆண்டவர் அதை நிறைவேற்றி விட்டார். அப்ப அந்த அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் வந்து இட்ஸ் ஆல்ரெடி டன். அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் வந்து ஆபிரகாம பெரிய இனமாக்கி விட்டாரு. அவர் ஆபிரகாமை ஒரு தகப்பனாகவும் மாற்றி விட்டார். ஒரு தகப்பன் என்ற ஒரு அந்தஸ்தை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. அது கடவுளுடைய பார்வையில. ஆனா இந்த உலகத்துல உலகத்தின்படி ஆபிரகாமின் உடல், சாராவின் உடல், அவங்களுடைய உள்ளம் மற்றும் அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே அதற்கு ஒத்துழைத்து ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வந்து அவங்களுக்கு 25 வருஷம் எடுத்துச்சு. அப்ப இந்த 25 வருஷம் வந்து இட்ஸ் அ லாங் பீரியட் ஆஃப் வெயிட்டிங். இந்த லாங் பீரியட் ஆஃப் வெயிட்டிங்ல ஆண்டவருடைய கிளாக் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் கிளாக் வந்து அந்த 25வது அந்த 12வது அதிகாரத்துல 2வது வசனத்துல தான் ஆபிரகாமுடைய பிளெஸ்ஸிங், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல அவர் கொடுத்திருக்கிற அந்த பிளெஸ்ஸிங் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அப்ப ஆபிரகாமுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காலம், அந்த 25 வருஷம் வந்து ஜீசஸ் ஆண்டவருடைய ஸ்பிரிச்சுவல் கிளாக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா ஆபிரகாமுடைய இந்த உலகத்துக்குரிய அந்த உடம்பு வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து அது இம்பாசிபிள் என்ற ஒரு நிலைமையில இருக்கும் போது அப்பதான் ஆண்டவருடைய கணப்பின் பிரகாரம் அங்க இட்ஸ் பாசிபிள் என்ற ஒரு கவுண்ட் வந்து அங்க ஆபிரகாமுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஆபிரகாமே 25 வருடம் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆஹ் தாமதமானது அப்படின்ற ஒரு இதை நாங்க பார்க்கலாம். அப்ப உலகபூர்வமா ஒரு 75 வயது ஒரு ஆணுக்கும் ஒரு 65 வயது பெண்ணுக்கும் பிள்ளை பிறக்க முடியாத ஒரு நிலைமை தள்ளப்பட்டிருந்த இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வாக்குறுதி நேரம், ஆண்டவருடைய ப்ராமிஸ் வந்து அன்றிலிருந்து தொடங்குச்சுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப மீண்டும் வந்து இந்த 25 வருடங்களுக்குள்ளாக ஆபிரகாம் வந்து அதை நினைச்சு பார்த்திருப்பாரு. ஆண்டவர் எனக்கு இந்த ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். ஆனாலும் வந்து ஆபிரகாம் அதுக்குரிய ஒரு விதமான நெகட்டிவான வார்த்தை ஆபிரகாம் சொல்ல இல்லை. ஆனா அவர் திரும்பவும் அதை என்ன பண்றாரு, கடவுள் வந்து திரும்பவும் வந்து ஆபிரகாம் 23வது வருஷத்துல 99வது வயசுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து திரும்பவும் வந்து அதை நினைவுபடுத்துறாரு.
அப்போ ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராவுக்கு வந்து 89 இயர்ஸ். அப்ப திரும்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இந்த மாதிரி நான் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து அவர் சொல்றாரு. அந்த அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்த்த அந்த இன்சிடென்ட் இருக்கும். அப்ப சொல்லும் பொழுது, ஆண்டவர் நீங்க எனக்கு ஆல்ரெடி இந்த இந்த வாக்குறுதியை நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆனா ஒரு விதமான ஒரு கண்ணால் என்னால பார்க்க முடியாது அந்த ஆசீர்வாதத்தை. ஆனா ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. இந்த குழந்தை என்ற ஒரு ஆசீர்வாதத்தை தவிர, குழந்தை என்ற ஒரு செல்வத்தை தவிர மற்றபடி எல்லா ஆசீர்வாதமும் இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனா ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆபிரகாம் ஏங்குனாங்க. அவங்க மனைவி சாராவும் ஆபிரகாமும் கேட்டதெல்லாம் அந்த குழந்தை ஆசீர்வாதத்துக்காக தான் அவர் ஏங்கினார். மற்றபடி எல்லா விதமான ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ ஆபிரகாமுக்கு தெரியும், எல்லா விதமான ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுப்பாரு. ஆனாலும் ஆண்டவர் அதுக்கு வாக்குறுதி கொடுத்து 23 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து ஆண்டவர் அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்துறாரு. அப்ப அவர் ஆபிரகாம் வந்து கேட்குறாரு. ஆபிரகாம் சொல்றாரு கடவுள்கிட்ட, திருமுன் இஸ்மாயில் வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லாட்டி பிரச்சனை, அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு, அதாவது எனக்கும் என்னுடைய மனைவி சாராளுக்கும் ஒரு பிள்ளை இல்லாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, திருமுன் உம்முடைய சந்நிதியில வந்து எனக்கும் ஆகாருக்கும் கிடைத்த இஸ்மாயில் வாழ்ந்தாலே போதும், அந்த மாதிரி அவர் அதை சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை, உனக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வருஷத்துல இதே காலத்துல உனக்கும் சாராவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இத இத குறித்து ஆபிரகாமுக்கு எழுந்த ஒரு சந்தேகம் என்னன்னா, ஆண்டவரை குறித்த சந்தேகம் இல்ல, அவருடைய உடம்ப குறித்த ஒரு சந்தேகம். 99 வயது அப்ப அவருக்கு. 75 வயதுல ஆண்டவர் சொல்லும் பொழுது ஓரளவு அவர் வந்து அதை எக்ஸெப்ட் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் ஆண்டவருடைய வாக்குறுதி கொடுக்கப்பட்ட 23 வருஷத்துக்கு அப்புறம், ஆபிரகாமுக்கு 99 வருடம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து ஆண்டவர் வந்து அதே வாக்குறுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. அதே போலதான் சாராவுக்கு வந்து அந்த வாக்குறுதி சாரா கேட்கும் பொழுது, அவங்க அந்த வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது சாரா என்ன பண்றாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. எதுக்காக அவங்க சிரிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன், அவங்களோட சைக்கிள் அவங்களுக்கு நின்று போயிருக்கும், அவங்களோட கர்ப்பப்பை வந்து அந்த கண்டிஷன்ல இல்லாம இருக்கும், அவங்களுக்கு அவங்களோட கண்டிஷனை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவங்க சிரிச்சது அதற்கு காரணம் வந்து ஆண்டவர் மேல இருக்கிற அவிசுவாசம் இல்ல, அவங்களுடைய தன்மையை, அவங்களுடைய பலவீனங்களை அவங்க அறிந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ன்றது அப்ப அவங்களுக்கு அது தெரியல. ஆனாலும் ஆபிரகாம் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரை வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேச இல்லை. அவருக்கு தெரியும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு. ஆனா அவருடைய சிந்தனை எல்லாம் இருந்தது என்னன்னா, அவருடைய பிசிக்கல், அவருடைய படியை பத்தி தான் அவருடைய சிந்தனை இருந்தது. சாராளுக்கு என்ன அவங்களுடைய நினைப்பு இருந்ததுன்னா, அவங்களுடைய பிசிக்கல் பாடி, அவங்களுக்கு இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்த அந்த உடம்பை பத்தி, அவங்களுடைய பலவீனங்களை பத்தி, அவங்களுடைய வயதை குறித்து, அவங்களுடைய சுற்றுச்சூழலை அவங்க பார்க்காத ஒரு விஷயத்தை குறித்து, இது எப்படி எனக்கு ஆகுன்ற ஒரே ஒரு அந்த ஒரு ஒரு கவலையை குறித்து தான் அவங்க வந்து கவலைப்பட்டாங்களே ஒழிய, ஆபிரகாம் வந்து அவருடைய விசுவாசம், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, ஆனாலும் என்னுடைய உடம்பு இப்படி இருக்குது, அதை குறித்து தான் அவருடைய கவனம் இருந்தது. அப்ப அடுத்த ஆண்டு வந்து அதே போல ஆண்டவர் வாக்களித்தபடி, ஆண்டவர் வாக்களித்து 25 வருடங்களுக்கு பின்பு சாராளுக்கு வந்து ஒரு ஈசாக்கு என்ற ஒரு மகன் கிடைக்கிறாரு. அப்ப இந்த நமக்கு தெரியும் ஈசாக்குன்னா ஹாப்பினஸ் அர்த்தம். அப்ப இந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து ஆபிரகாமுக்கு பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை அவர் வந்து கண்ணால பார்க்க அவருக்கு 25 வருடங்கள் அவருக்கு போச்சு. அப்ப ஆண்டவர் வந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும், ஆண்டவர் டெஸ்ட் பண்ணது அவருக்கு முக்கியமா அவருக்கு இல்லாத ஒரு விஷயத்தை குறித்து தான். அப்ப எங்களுடைய இந்த 25 வருடம் வந்து ஒருவேளை ஆபிரகாம் ஆகாரோடு உறவு கொள்ளாம இருந்திருந்தா, ஆபிரகாம் வந்து ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு சின்ன ஒரு ஒரு தன்னை குறித்து அவ யோசிக்காம இருந்திருந்தா, ஆகாரோட சாரா சொல்லும் பொழுது, இல்ல ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார் என்று அந்த ஆண்டவருடைய ஃபெய்த் மேல், ஆண்டவருடைய அந்த ப்ராமிஸ் மேல் அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த 25 வருஷ வெயிட்டிங், தாமதம் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. விசுவசித்தால் தேவ மகிமையை காண்பா என்ற வார்த்தை இருக்கு. அப்ப அவருடைய அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேல அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா, அவருக்கு வந்து இந்த 25 இயர்ஸ் வெயிட் பீரியட் இருந்திருக்காது.
ஆனாலும் ஆபிரகாம் வந்து இந்த இந்த அன்பிலீஃபை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணாருன்னா, ஆபிரகாம் ஆண்டவரோட அடிக்கடி பேசினாரு. அவருக்கு இருக்கிற டவுட்ஸ் அவர் வந்து கிளியர் பண்ணி கொண்டாரு. ஆண்டவரா இருந்தாலும் கூட அவர் கேட்கிறாரு. அந்த ஆம், சோதம் குமரால கூட ஆண்டவரோட அவர் பேரம் பேசுறாரு ஆபிரகாம். இல்லை ஆண்டவர், இத்தனை பேர் இத்தனை பேர் இத்தனை பேர்னு கூட அவர் வந்து பேரம் பேசுறாரு. அப்ப ஆண்டவரோட அவர் பயமில்லாம அவர் பேசுறாரு. ஆண்டவர் கிட்ட தன்னுடைய டவுட்ஸ் எல்லாம் அவர் கிளியர் பண்ணி கொள்றாரு. அப்ப அது மூலமா அவருக்கு அவருடைய விசுவாசம் இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா மாறுச்சு. அப்ப 25 இயர்ஸா காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பேரு கிடைத்தது போல, ஆண்டவர் வந்து எங்களுடைய நம்பிக்கையும் வந்து புடமிடப்படுவதற்காக தான் ஆண்டவர் சில நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில தாமதத்தை அனுமதிக்கிறாரு. என்னுடைய நம்பிக்கை, ஆபிரகாமுடைய நம்பிக்கை எவ்வாறு புடமிடப்பட்டதோ அதே போல எங்களுடைய நம்பிக்கையும் சில நேரத்துல எங்களுக்கு வாழ்க்கையில எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். எவ்வளவு அடிக்கு மேல அடி வரலாம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரலாம். எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க என்ன செஞ்சாலும் அது வந்து ஒரு தோல்வியில வரலாம். அதே போல எங்களுக்கு வாழ்க்கையில சில நேரத்துல வெளியில சொல்லக்கூட முடியாத பிரச்சனைகளுக்குள்ளால நாங்க இருப்போம் சில நேரத்துல. ஆனாலும் நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா, ஃபர்ஸ்டா என்னுடைய பிரச்சனைகளுக்குள்ள நான் போகக்கூடாது. என்னன்னா மாக்கு 11:24 என்ன சொல்லுதுன்னா, நீங்க இறைவனிடம் ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும் அப்படின்றது வார்த்தை சொல்லுது. அப்ப இந்த ஃபெய்த் வந்து எனக்குள்ளால இருக்கணும். அதுல வார்த்தை என்ன சொல்லுதுன்றா, நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள். ஆல்ரெடி அந்த ப்ராமிஸ் வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டாரு. நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அந்த ப்ராமிஸை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ப்ராமிஸை வந்து எனக்கு கொடுத்து விட்டாரு. எனக்கான அந்த அந்த ப்ராமிஸ் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அப்ப அதை நான் எப்படி எடுக்கணும்னு சொன்னா, நீங்கள் கேட்டபடியே நடக்கும். அப்ப எனக்கு வந்து நான் பெற்றுவிட்டேன், நான் கேட்டபடி எனக்கு நடக்கும். நான் அதை எதை கேட்கிறேனோ அதை வந்து எனக்கு நடக்கும்ன்ற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் வந்து அந்த அந்த வார்த்தையை நான் எடுக்கணும். அப்ப பெற்றுவிட்டீர்கள்னு சொல்லும் பொழுது ஆவிக்குரிய உலகில ஆண்டவர் வந்து அதை எனக்கு கொடுத்து விட்டாரு. ஆனாலும் இந்த உலகத்துல அது எனக்கு manifest ஆகி வாரத்துக்கு எடுக்கிற டைம் தான் எனக்குரிய அந்த தாமதம். அப்ப எனக்கு வந்து நீங்கள் கேட்டபடியே நடக்கும்ன்றது வார்த்தை. அப்ப கேட்டபடியே நான் வந்து பெற்றுக்கொள்ளுவது, என்னுடைய கண்களுக்கு தெரிவதுன்றது வந்து நான் எதை கேட்கிறேனோ என்னுடைய கண்களுக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் manifest ஆகிற டைம் தான் நான் வந்து எடுக்கக்கூடிய அந்த தாமதம் என்ற வார்த்தை. என்னுடைய பொறுமையோடு காத்திருப்பது என்பது நான் இந்த என்னுடைய ஆண்டவர் கொடுக்கறத வந்து நான் பெற்றுக்கொள்றதுக்கு இடையே இருக்கிற அந்த டைம் பீரியட் தான் நான் பொறுமையோடு காத்திருக்கிற காலம். அப்ப ஆம், ஆன்மீக உலகத்துல ஆண்டவர் வந்து எனக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு ப்ராமிஸை வந்து என்னுடைய இந்த இந்த உடல் சார்ந்த இந்த உலக சார்ந்த இந்த உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண எடுக்கக்கூடிய மாற்றுகின்ற ஒரு பாலம் தான் என்னுடைய விசுவாசம். விசுவாசம் என்பது ஆன்மீக உலகில் நான் பெற்றுவிட்டேன் உண்டு. ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்துட்டாரு. அந்த ப்ராமிஸை வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி ஐ ரிசீவ் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஆனா இந்த உலகத்துல பிசிக்கலா அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அந்த பிளெஸ்ஸிங்கை அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு வந்து ஆம், அதை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுகிற அந்த ஸ்பிரிச்சுவல்ல இருந்து என்ன பிசிக்கலுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த பிரிட்ஜ் தான் விசுவாசம், ஃபெய்த்ன்றது. அந்த ஃபெய்த்தை வச்சு மட்டுமே அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து கடவுள் எனக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக ஒரு சப்ஸ்டன்ஸாக என்னால் பார்க்கக்கூடிய, என்னால் உணரக்கூடிய, என்னால் என்ஜாய் பண்ணக்கூடிய, என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக மாற்றக்கூடிய ஒரு பிரிட்ஜ் தான், ஒரு வே தான் ஃபெய்த். எபிரேயர் 11 ஒன்றுல என்ன சொல்லுதுன்னா,
நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை நடக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது நடக்கும் என்ற உறுதி. ஆண்டவர் வந்து எனக்கு அதை கொடுத்துருவார் என்ற உறுதி. எனக்கு கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலை. நாங்கள் ஒரு ஆன்லைன் டெலிவரி, நாங்கள் ஏதாவது ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தால், அந்த ஆன்லைனில் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த ஆன்லைனில் எனக்கு தேவையான திங்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் பே பண்ணுறேன். பே பண்ணால் அது எனக்கு தெரியும் கட்டாயமாக அது எனக்கு வந்து சேரும்ன்றது. அப்போ நான் அதை பே பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இத்தனை ஒரு 3 டேஸில் எனக்கு அந்த டெலிவரி வந்துடும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அப்போ எனக்குள்ளால ஒரு திருப்தி, இது எனக்கு கட்டாயமாக எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ப்ராமிஸ். ஆனால் அந்த டெலிவரி எனக்கு ஆனதுக்கு அப்புறம் அதை நான் கையால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது, அதை நான் தொட்டு நான் அதை உணரும் பொழுது வந்து அது எனக்கு ஃபிசிக்கலாக எனக்கு அது கிடைச்சிருச்சு. அப்ப இந்த உலகத்துல வந்து அந்த பிளெஸ்ஸிங்கை நான் வந்து கிளைம் பண்றது, அந்த ஆன்லைன் டெலிவரி மாதிரி நான் வந்து ஆன்லைன்ல நான் செலக்ட் பண்ணி நான் பே பண்ணி நான் அதை கன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி வந்து அந்த டெலிவரியை நான் கிடைக்கும் பொழுது அந்த ஆம், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை, ஆண்டவர் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் ஆம், நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கையை வச்சு என்னுடைய பிரச்சனைகளை நான் எப்படி ஓவர் கம் பண்றது? இந்த நம்பிக்கை எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் வந்து இந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் வந்து இந்த ஒரு ப்ராமிஸை, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த ஒரு வாக்குறுதியை வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு எக்ஸாம்பிளா நாங்க வந்து 2 திமோத்தி 1:7, ஆண்டவர் எனக்கு கோழை உள்ளத்தை அல்ல, மாறாக அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் கொண்ட ஒரு உள்ளத்தை எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்றது ஒரு ப்ராமிஸ். அப்ப எனக்கு பயம் வரும் நேரம் எல்லாம் ஆண்டவர் வந்து எனக்கு, நான் இந்த வார்த்தையை நான் அறிக்கையிடுறேன். அப்ப இந்த சில நேரங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்களுடைய பிரச்சனைகளை பற்றியே நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம். எங்களுடைய பிரச்சனைகள், அதாவது உலகத்தில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்ற மாதிரியே சிலவங்க பேசுவாங்க. அவங்களோட பேசும் பொழுது அந்த பிரச்சனைக்குள்ளாக என்னை அறியாமல் நான் இழுத்து செல்லப்படுவேன். அந்த பிரச்சனைக்குள்ளால நானும் போயிடுவேன். அவங்க சிந்திக்கிற அதே கண்ணோட்டத்தில் நானும் சிந்திக்கிறேன். அவங்க சிந்திக்கிற அதே ஒரு ஒரு வேவ் லென்த்தில் நானும் சிந்திப்பேன். ஏன்னா அவங்களோட பிரச்சனை வந்து அவங்க எப்படி அதை எடுப்பாங்கன்னா, உலகத்திலே அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் பெரிய பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு நீங்க எப்ப பேசினாலும் அப்படி சில நபர்கள் கிட்ட எப்பயும் அவங்க பிரச்சனையை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அதுக்குரிய ஒரு விதமான ஒரு சொல்யூஷனும் அவங்க கிட்ட இருந்து வராது. அவங்க ஒரு 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 செல்ஃப் சிம்பத்தி அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கு, இந்த பிரச்சனை இப்படியான ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையில இருந்து இந்த 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 பிரச்சனைகள் எல்லாம் உருவாங்க அந்த மாதிரி. அப்ப மெயினா வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது, பிரச்சனை கூட பேசணுன்றது நமக்கு தெரியும். அப்ப இதுக்கு ஒரு ஒரு ஒப்பற்ற இறைவார்த்தை நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, மார்க் 11:23. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நாங்க வந்து ஆஹ் சோர்ந்து போகக்கூடிய நேரங்கள்ல எங்களுக்கு எங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் வந்து காணாதவற்றிலிருந்து காண்பவற்றை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு 25 வருடங்கள் காத்திருந்து ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்த அந்த ஆண்டவரால என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு அதெல்லாம் அவருக்கு நத்திங். என்னன்னா அவர் வந்து சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவர். அப்ப மார்க் 23 வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஆஹ் எங்களுடைய பிரச்சனைகள்ன்றது மலைகள். மார்க் 11:23. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என்று தம் உள்ளத்தில் ஐயமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் என்றது. ஆஹ் யா அப்ப உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் என்றது வார்த்தை. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும், பிரச்சனை அதோட டிகிரி எப்படியாக இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான். அப்ப இந்த வார்த்தையில வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, மிக உறுதியாக உங்களுக்கு சொல்றேன் என்றது ஒரு ஆமேன் வேர்டு, அது ஒரு ப்ராமிஸ்.
எவராவது இந்த மலையை பார்த்து, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என என்னுடைய பிரச்சனைகளை நகர்த்தக்கூடிய அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. அப்ப என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து நான் பிரச்சனைகளை பற்றி பேசாம நான் என்ன பண்ணணும்னா, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நான் பேசணும். என்ன சொல்லணும்னா, மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறு நடக்கும் என்று ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் பேசணும்னா, நான் விசுவாசத்தோடு சொன்ன மாத்திரத்திலேயே என்னுடைய பிரச்சனைகள் வந்து என்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆனா எனக்கு கண்ணால தெரியாது. என்னன்னா, என்னுடைய பிரச்சனைகள் வந்து அதன் வேர்களில தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னுடைய பிரச்சனைகள் வந்து செயலிழக்கப்படுகிறது. அது எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சோ அந்த இடத்துல தான் அது வந்து செயலிழக்கப்படும். அப்ப நான் பிரச்சனை வந்து போகும் 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 போகுன்றது வந்து நான் வந்து அதோட மேல பாக்குறேன், அதோட நுனிய பாக்குறேன், அதோட வந்து மேல் மட்டத்தை நான் பாக்குறேன். ஆனால் என் பிரச்சனைகள் வந்து இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகள் எங்க செயலிழக்கப்படும்னு சொன்னா அது எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல. இயேசு வந்து அத்திமரத்தை சபிச்ச கதை எங்களுக்கு தெரியும். அப்ப இயேசு அத்திமரத்தை சபிச்சுட்டு அவர் மறுநாள் அதை வந்து பார்க்கும் பொழுது அந்த மரம் வந்து வேரோட பட்டு போயிருந்தது. ஆனா இயேசு அதை சபிச்ச அந்த மாத்திரத்திலேயே அந்த மரம் பட்டு போயிருக்கும். எப்படி பட்டு போயிருக்கும்னா, அதன் வேர்கள் வழியாக தான் அது பட்டு போயிருக்கும். அந்த வேர்க்கால்களோடு மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது மரம் யூஸ்வலா பட்டுப்போன்னு சொல்றது, அதோட இலைகள் வந்து காஞ்சி அந்த இலைகள் விழுந்திருக்கும். ஆனா இந்த அத்தி மரம் வந்து வேர்க்கால்களோடு அது பட்டு போயிட்டுன்னு அந்த வார்த்தை சொல்லுது. அப்ப அது எப்படி ஆரம்பிக்கும்னா, அது வேர்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் வந்து நான் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்னுடைய பிரச்சனைகள் போற மாதிரி எனக்கு தெரியாம இருந்தாலும், ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை அங்க வந்து ஆக்டிவாக ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய பிரச்சனைகள் எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சோ அதன் ரூட் எங்க இருக்கோ அந்த ரூட்ல இருந்து தான் அது செயலிழக்கப்படும். அது டிஸ்ட்ராய் எப்படி ஆகும்னா, அது எங்க ஆரம்பித்ததோ, அதாவது ஒரு விதமான ட்ரேஸும் இல்லாம அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா அப்ரூட் ஆகிறதுக்கு அதன் வேர்க்கால்களோடு அது வந்து டிஸ்ட்ராய் ஆகிறது, டிஃபெக்ட் ஆக பண்றது. அப்ப இந்த வார்த்தையை நான் என்ன நினைக்கிறேன், இந்த வார்த்தையை நான் சொன்னா எனக்கு நடக்குது இல்ல, இந்த வார்த்தையை சொன்னா எனக்கு லைஃப்ல ஒன்றும் ஆகும், நான் எத்தனையோ முறை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகுது இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் இந்த வார்த்தையை நான் சொன்ன மாத்திரத்திலேயே ஆண்டவர் வந்து அந்த வார்த்தைக்கான அந்த விசுவாசத்தோட நான் எங்க சொல்றேனோ, எப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவர் எங்கள்கிட்ட கேட்கிறாருன்னா, ஒரு கடுகு அளவு விசுவாசம். ஏனென்றா என்னுடைய சிறிய விசுவாசம் ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய சிறிய விசுவாசத்தை விட ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் அந்த விசுவாசத்தை என்னிடம் எதிர்பார்க்கிறது வந்து என்னுடைய சைடுல என்னுடைய காப்பரேஷன் இருக்கணும். ஆண்டவர் பண்ணுவார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கணும். அந்த கடுகளவு விசுவாசத்தை அவர் என்கிட்ட எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய சைடால என்னகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப அந்த கடுகளவு விசுவாசத்தோட நான் அந்த மலைகளை பார்த்து என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என்று சொன்னா அது சொன்னவாறு நடக்கும்ன்றது. என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து இந்த பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு பெயர்ந்து போய் கடலில் விழு என்று விசுவாசத்தோடு நான் சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்துல நான் சொல்லும் பொழுது, என்னுடைய பிரச்சனைகள் எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சோ அங்க இருந்து அது சீரழிக்கப்படுகிறது. ஆனா நான் இதை கண்களால பார்க்க முடியாது. இமீடியட்டா இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இன்ஸ்டண்டா நான் எதிர்பார்க்குற மாதிரி இன்ஸ்டண்டா எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில மாதிரி என்னால் கண்களால் பார்க்க முடியாது. நான் என்ன பார்க்கணும், நான் என்னுடைய நம்பிக்கை ஆபிரகாம் எவ்வாறு அவருடைய நம்பிக்கையை அவர் வந்து கடை அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாரோ அதே ஃபெய்த்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன யோவான் வந்து எனக்கு ரொம்ப இது பிடித்த வார்த்தை யோவான் 1:40, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்ப. என்னுடைய விசுவாசம், ஆண்டவருடைய விசுவாசத்தை தான் அங்க எதிர்பார்க்கிறாரு. ஆனா இதை வந்து நான் என்னுடைய உலகை சார்ந்த அறிவை கொண்டு என்னால வந்து இதை ஆராய முடியாது. உலகம் சொல்லிக் கொடுக்கறது உண்டு, இந்த உலகம் எனக்கு சொல்லிக் கொடுக்கறது உண்டு, என்னுடைய ஆண்டவர் இறைவன் வந்து அவர் சொல்லிக் கொடுக்கறது உண்டு, ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப என்னுடைய உடல் சார்ந்த இந்த கடிகாரமும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கிளாக்கும் வந்து அது இரண்டும் ஒரே நேரத்துல வேலை செய்யாது. எங்க என்னால முடியாது அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேனோ அங்க என்னுடைய அறிவு சார்ந்த அந்த அந்த அறிவு அங்க நிக்குது. ஆண்டவருடைய கிளாக், ஆண்டவருடைய ஸ்பிரிச்சுவல் கிளாக் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்னால முடியல ஆண்டவரே, இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, என்னுடைய கவலைகள் எல்லாம் நான் ஆண்டவர் மேல விட்டுவிடும் பொழுது அப்ப ஆண்டவர் வந்து அவருடைய டைம் அங்க ஸ்டார்ட் ஆகுது.
என்னுடைய 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 ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தால, என்னுடைய படிப்பால, என்னுடைய அறிவால என்னால முடியாத நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி என்னால முடியாத காரியங்கள் ஒரே ஒரு இறை வார்த்தையினால ஆண்டவரால ஈஸியா அதை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர ஆண்டவருக்கு அது முடியுது. பிகாஸ் இஸ் த ஒன் ஹூ கிரியேட்டட் மீ. அவர் என்னை விட அவர் என்ன நல்லா அறிந்திருக்கிறாரு. என்னுடைய பலவீனங்களை, என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியாது, ஆபிரகாமுக்கு என்ன முடியும், ஆபிரகாமுக்கு என்ன முடியாது, சாராவுக்கு என்ன முடியும், அவங்களுக்கு என்ன முடியாது, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பலவீனங்கள் என்று ஆண்டவர் நல்லாவே அறிந்திருந்தார். அதனால தான் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த குழந்தையை மட்டும், அவங்க ஏங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தையை மட்டும் கொடுக்கல. இதே நம்ம வந்து பேதுருவ எடுக்கலாம். மத்தேயு 14:22 22 வந்து ஆம், சூழ்நிலைகள் என்ன இந்த உலகத்துல சூழ்நிலைகள் வந்து ஏன் தொடர்கிறது? என்னுடைய நெகட்டிவான சூழ்நிலைகள், என்னுடைய பிரச்சனைகளான சூழ்நிலைகள், என்னுடைய கவலையான சூழ்நிலைகள், என்னுடைய நெகட்டிவான சூழ்நிலைகள், என்னால ஓவர் கம் பண்ண முடியாத என்னுடைய சுச்சுவேஷன் வந்து எப்படி என்னுடைய வாழ்க்கையில தொடங்குதுன்று. அப்ப இயேசு வந்து இதுல வந்து பேதுரு கடல் மேல் நடக்கக்கூடிய அந்த அந்த இன்சிடென்ட் மத்தேயு 14:22. இயேசு வந்து கடல் மேல் வந்து சீடர்களை கப்பல்ல இருக்கும்போது இயேசு வந்து சீடர்களை சந்திக்கிறதுக்கு அவர் வாராரு. அவர் கடல்ல நடந்து வாராரு. அவர் கடல்ல நடந்து வரும் பொழுது பேதுரு வந்து அவருக்கும் வந்து இயேசுவை போல கடல்ல நடக்க அவர் ஆசைப்படுறாரு. ஆனா இயேசு வந்து பேதுரு கடல்ல நடக்கிறாரு. அவர் காலை வச்சு இயேசு நடந்த மாதிரியே கடல்ல மூழ்கி விடாம அவர் நடக்கிறாரு. ஆனா அவர் இயேசுவை பார்த்து நடக்கும்போது நடக்க மட்டுமே அவருடைய நம்பிக்கை இருந்தது. ஆனா அவர் எப்ப அவருடைய கண்களை வந்து அந்த தண்ணி மேல அவர் அவர் தாழ்த்துறாரோ அப்போ அவருக்கு தெரிஞ்சது, ஐயோ நான் தண்ணி மேல நடக்கிறேன், இது நடக்க முடியாத காரியம், இது எங்களால முடியாத காரியம், ஒரு மனுஷனால ஒரு தண்ணி மேல நடக்க முடியாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அது அவருக்கு உலக சார்ந்து அவர் 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 பெற்ற அந்த அனுபவம் அறிவு எல்லாத்தையும் சேர்ந்து அவருக்கு தெரியும் அவருக்கு அந்த தண்ணி மேல நடக்க முடியாதுன்னு. ஆனாலும் அவர் இயேசு நடந்தாரு. இயேசு நடந்தனால நானும் நடக்கிறேன் அப்படின்ட்டு இயேசுவை பார்த்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த நம்பிக்கை இயேசுவின் மூலமாக அவருக்கு கிடைச்சனால அவர் நடந்தாரு. ஆனால் அவர் கண்களை தாழ்த்தி அவர் எப்ப தண்ணியை பார்க்கிறாரோ அப்போ அவருக்கு அந்த பயம் வந்துருச்சு. இது வந்து உலக சார்ந்த பயம். அப்ப அப்ப என்னுடைய பார்வையும் வந்து எப்பொழுதும் ஆண்டவர் மேல இருக்கணும். என்னுடைய பார்வை வந்து உலக சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள என்ன போகக்கூடாது. அது வந்து நான் பர்சனலா நான் ப்ராக்டிஸ் பண்றது உண்டு. என்னுடைய பிரச்சனைகளுக்குள்ள நான் மெடிடேட் பண்ணாம என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய அவர் சூப்பர் நேச்சுரல் காணாதவற்றில் இருந்து காண்பவற்றை உருவாக்கிய தெய்வம் அவர். இந்த உலகத்தை ஒன்றும் இல்லாமையில இருந்து இருளிலிருந்து வெறுமையிலிருந்து உருவாக்கிய ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகளை அவருக்கு மாற்றுவதற்கு ஒரு 5 மினிட்ஸ் போகாது. ஆனாலும் வந்து ஆண்டவர் என்னை புடமிடுவதற்காக ஆண்டவர் வந்து என்னை புடமிடுவதற்காக நம்பிக்கையில் புடமிடுவதற்காக சில நேரத்தில் அந்த அந்த தாமதத்தை வந்து அவர் அனுமதிக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில. சக்கரியோட வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஆபிரகாம் 25 வருட ஆபிரகாமுக்கு வயதான பொழுதும் ஆண்டவரே நீர் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதே போல எனக்கும் அந்த குழந்தையை வேணும் என்று தான் சக்கரியா வந்து அவர் வந்து வேண்டுறாரு. ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த அந்த பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. என்ற அவருக்கும் அந்த டைம்ல அந்த முதிர் வயது ஆகியிருந்தது. அதனால ஆண்டவர் அந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும் பொழுது அவருக்கு அந்த உலகபூர்வமான ஒரு டவுட், ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இல்லை, ஆண்டவரை குறித்து ஒரு டவுட் இல்லை. ஆனாலும் தன்னை குறித்து தன்னுடைய பலவீனங்களை குறித்து தன்னுடைய இயலாமையை குறித்து இந்த உலகத்துல அவங்க வைத்திருக்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜ் குறித்து அவருக்கு ஒரு இது எப்படி முடியுன்ற ஒரு டவுட் தான். தன்னை குறித்து ஒரு சந்தேகம், ஆண்டவரை குறித்து இல்ல தன்னை குறித்து ஒரு சந்தேகத்தின் மூலமாக அவங்க அந்த சில நேரத்துல இதே தான் நமக்கு மாறுது. ஆண்டவர் மேல நமக்கு சில நேரத்துல நம்பிக்கை இருந்தாலும் கூட என்னுடைய நிலைமை குறித்த ஒரு பயம் எனக்கு இருக்கும், என்னுடைய நிலைமையை குறித்த ஒரு சந்தேகம் இருக்கும். ஆண்டவரால் அது முடியும், ஆனாலும் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அப்படி உருவாகும். அப்ப இதை வந்து நான் எப்படி இதனை ஓவர் கம் பண்றது? என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை தான் மார்க் 11:23.
ஆண்டவர் வந்து என்னுடைய பிரச்சனைகளோடு ஆண்டவர் எனக்கு வந்து பேசுறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் தீயவன் கொண்டு வந்து போடுகின்ற சகல விதமான அந்தகார சக்திகளையும் வெல்லவும் ஆண்டவர் வந்து எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு ஆள்பவற்றின் மேல் அதிகாரம் கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த ஆள்பவற்றின் மேல், இந்த உலகத்தில் இருக்கிறவற்றின் மேல் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா இருந்தா, அப்ப என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து பேசவும் அந்த அதிகாரத்தை எனக்கு உபயோகிக்கக்கூடிய அந்த வல்லமை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த வார்த்தையை கொடுத்து, அந்த வார்த்தையினால், அந்த ஒப்பற்ற இறைவார்த்தையின் மூலமாக என்னுடைய பிரச்சனைகளை நான் பார்த்து பேசணும். என்னுடைய கடுகளவு நம்பிக்கை ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின் மூலமாக என்னுடைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு விஸ்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இறை வார்த்தையை நான் அறிக்கை விடணும். இறை வார்த்தையை நான் வந்து நான் கைகளில் வச்சிருந்தா தான், இறை வார்த்தை எனக்குள்ளாக இருந்தா தான் அது எனக்குள்ளாக ஆப்ரேட் ஆகும். ஆண்டவர் எனக்கு அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கொடுக்கறதுக்கும் அந்த இறை வார்த்தை தான் முக்கியமா இருக்கு. என்னையும் ஆண்டவரையும் இணைக்கக்கூடிய அந்த பாலம் வந்து இறை வார்த்தையா இருக்குது, அவருடைய லிவிங் வேர்ட் ஆஃப் காட். அப்போ அந்த இறை வார்த்தையை நான் அறிக்கையிடும் பொழுது தான் என்னுடைய ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்கை நான் வந்து என்னுடைய இந்த சூப்பர் நேச்சுரல் அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த 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 கனெக்ஷன் எனக்கு கிடைக்கும். ஆண்டவரை பற்றி அதிகமாக நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய இறை செய்திகளை நம்ம அடிக்கடி கேட்கணும். டெஸ்டமனிஸ் நம்ம கேட்கணும். ஆண்டவரை பற்றிய இறை செய்திகள் நம்ம அடிக்கடி கேட்கணும். என்னுடைய பர்சனல் ப்ரேயரை நான் அதிகரிக்கணும். ஆபிரகாம் வந்து ஆண்டவரோடே அவர் அவர் வாழ்ந்து வந்தார், அவர் நடந்து வந்தார். அந்த நம்பிக்கையின் மூலமாக அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே போன்று தான் நானும் வந்து ஆண்டவர் கூட என்னுடைய பர்சனல் ப்ரேயர் வந்து எனக்கு அதிகரிக்க 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 அவருடைய உறவு வந்து ஒரு ஒரு அப்பா பிள்ளை மாதிரி, ஒரு அண்ணன் ஒரு சகோதரங்களுக்கு மாதிரி என்னுடைய உறவு வந்து பலப்படும். ஆபிரகாம் வாதாடின மாதிரி நானும் ஆண்டவர் கூட வாதாடக்கூடிய ஒரு உரிமை வந்து எனக்கு பர்சனல் ப்ரேயர்ல தான் கிடைக்கும். ஆண்டவரே, நீங்க எனக்கு இப்படி பண்ணீங்க, எனக்கே இப்படி ஆகிச்சு அப்படின்னு பேசக்கூடிய உரிமை வந்து எனக்கு பர்சனல் ப்ரேயர்ல மட்டும்தான் கிடைக்கும். அப்ப என்னுடைய தாமதம் வந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிப்பது என்னுடைய நம்பிக்கையை புடமிடுவதற்காக. என்னுடைய நம்பிக்கையை புடமிடுவதற்கு நான் வந்து இறைவார்த்தையை அறிக்கையிடணும். இறை செய்திகளை நான் அடிக்கடி நான் கேட்கணும். ஒரு நாளுக்கு வந்து குறைஞ்சது நான் ஒரு இறை செய்தியாவது நான் கட்டாயமா நான் கேட்கறது. பிகாஸ் அப்பதான் என்னுடைய நம்பிக்கை வந்து ஒவ்வொரு ஆளுடைய பர்சனல் வெர்ஷன் ஆஃப் இறை செய்தி எனக்கு கிடைக்கும் பொழுது என்னுடைய நம்பிக்கை வந்து ஆளப்படும். ஆண்டவருடைய பர்சனல் நான் ப்ரேயர்ல வந்து ஈடுபடும் பொழுது என்னுடைய ஆண்டவர் கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து எனக்கு அதிகரிக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புறது. இன்னைக்கு வந்து ஆண்டவர் கூட அதிகமாக நான் டைம் செலவழிக்க ஆண்டவர் வந்து என்னை வந்து இன்னும் என்னுடைய பொறுமையை வந்து அவர் வந்து பொறுமையை வந்து என்னை இன்னும் வந்து தாமதமாக்கினாலும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை வந்து எனக்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி இருக்குன்றது தான். பிரைஸ் காட்.